2 நாள் கழிச்சு புகார் சொன்னாலும் இது தொடர்பாக புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட நபரை அறிவியல் பூர்வமா தேடி பிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய மொபைல் டவர்லாம் ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருந்ததுல இவர் மட்டும் தனியாக இருந்தத அடிப்படையில் அவரை அரெஸ்ட் பண்ணதா சொல்லப்படுது. இது முதல் விஷயம். ஆனால் இதில் அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனிச்சு அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. ஒரு மாணவி தனிப்பட்ட முறையில் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதை நம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க. அதை லீக் பண்ண அந்த கருப்பு ஆடு யாரு அப்படிங்கிறதான் பலரது கேள்வியாக இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒன்று அந்த மாணவி மாதிரி மற்ற யாருமே தைரியமாக முன்வந்து புகார் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. வெறுமனே போலீஸினுடைய கவனக்குறைவால் மட்டுமே அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது பலரும் சிக்குவாங்க அப்படிங்கிற வகையில் இது பேசப்பட்டு வருது. இவர் அந்த மாணவி கொடுத்த புகாரில் என்ன இருந்துச்சு அப்படின்னா 2 பேர் வந்தாங்க, தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த ஃபோன் கால் மூலமா யார்ட்டையோ ஒரு சொன்னதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதுல போலீஸ் தரப்போட வெர்ஷன் என்னவா இருக்குன்னா ஒரு நபர் மட்டும்தான் சொல்றாங்க, அது பிரியாணி கடை ஞானசேகரன் மட்டும்தான் சொல்றாங்க. இதனால இங்கேயே இந்த வழக்குல திருப்பம் ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு வெர்ஷன் இருக்கு, அப்படி ஒரு வெர்ஷன் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இன்னொன்று என்னன்னா இவங்க திமுக காரரு ஞானசேகரன், இவர் உதயநிதியோட போட்டோ எடுத்திருக்காரு, இந்த அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காருன்னு பல ஆதாரங்களை பாஜக மாதிரியான எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வெளியிட்டே வந்தாங்க. அதற்கு தமிழக அமைச்சர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதே நேரத்தில் அதுக்கு மறுப்பும் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா அந்த குறிப்பிட்ட இந்த ஞானசேகரன்கிறவர் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. யார் வேணாலும் சந்திக்கலாம் அமைச்சர்களை, யார் வேணாலும் அவங்களோட போட்டோ எடுத்துக்கலாம், இதை வேணும்னே அரசியல் பண்றாங்க. இதை அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டு வருது. எஃப்ஐஆர் குறித்த அந்த விவகாரத்தில் அந்த மாணவியோட எல்லா தகவல்களும் இருக்கு. அந்த மாணவி யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க மொபைல் நம்பர் என்ன, அவங்க அன்று உட்கார்ந்திருந்த சக நண்பர் யாரு இப்படிங்கிற பல்வேறு தனிப்பட்ட தரவுகளும் அதில் வெளியாயிருக்கு. இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. இது மிகப்பெரிய அலட்சியம். இது மாதிரி நடந்தால் இன்னொருத்தவங்க யாருங்க எதிர்காலத்தில் ஒரு சம்பவம் இது மாதிரி நடந்துட்டுனா யார் புகார் கொடுக்க வருவா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்பியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விவகாரம் என்னன்னா இந்த சம்பவத்தில் இந்த ஒரு மாணவி மட்டும் பாதிக்கப்படலை, அவரது தோழி ஒருத்தரையும் இதே மாதிரி இந்த நபர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக தினசரி ஒரு பிரியாணி கடையை தொடங்கி அந்த பிரியாணி கடையை மூடினதுக்கு அப்புறம் தினசரி இதே தான் வாடிக்கையாக வச்சிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியோட காம்பவுண்ட்ல சுவரேறி குதிச்சு அங்க இருக்கக்கூடிய காதலர்கள்ட்ட தொடர்ந்து இதே மாதிரி ஒரு வேலையை ரொம்ப நாளா பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் வழக்கு இப்போ போயிட்டு இருக்கு.